ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு தான் வந்து பெருசாக இருக்கும். பட் பார்த்திங்க அப்படின்னா, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் மெத்தடில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிபிபிலே நம்ம வந்து கிளாஸ் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்குள்ளே நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் பைத்தானில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர்லேயே நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்குன்னு பயப்பட தேவையில்ல. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ அதனால் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் ஏ ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், vowels, consonants and spaces in the given string using class. ஸோ கிளாஸ் மெத்தடை பேஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து கிளாஸ் மெத்தடை பேஸ் பண்ணிவிட்டு அதில் அப்பர் கேஸ் எத்தனை இருக்குது, லோயர் கேஸ் எத்தனை இருக்குது, vowels எத்தனை இருக்குது, கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்பேசஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், vowels, கான்சனன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அங்கே ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பாருங்கள். எப்போதுமே வந்துட்டு கிளாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸுக்கான ஒரு யூசர் டிஃபைன் வேரியபிளை நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை நம்ம வந்து எப்போவுமே ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி இருக்கிறதால நான் இந்த கிளாஸுக்கான யூசர் டிஃபைன் வேரியபிள், அதாவது கிளாஸ் டேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிளாஸோடைய நேம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி யூசர் டிஃபைன் வேரியபிள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடான நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு தான் நம்ம இதை அதுக்குள்ளே இருக்கிற அப்பர் கேஸ், லோயர் கேஸ், vowels எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னே நான் வந்து கிளாஸோடைய நேமை நானே இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற நேம் நான் கொடுத்துட்டேன், கிளாஸ் டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸை யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கோலன் கொடுக்கும். ஸோ இந்த கோலன் கொடுத்தாலே ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸோடைய குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதோடைய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் கோலன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை ஃபார் லூப், வைல் லூப்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா கோலன்? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு லூப்புக்குள்ளேயோ நம்ம குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது சிங்கிள் டேப் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேக். ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள், இப்போ நான் ஒரு டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் ஸ்ட்ரிங்க்கு வந்து நான் ஒரு 1 டேப் கொடுத்துட்டேன். ஸோ டோட்டல் ப்ரோக்ராமும் பாருங்கள் 1 டேப் தள்ளி தான் இருக்குது. ஓகே, ஸோ கிளாஸ் மட்டும் பாருங்கள் ஸோ அவுட் சைடில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இல்லாட்டி இது ஒரு பெரிய எரர் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ மச் ஆஃப் எரர் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இந்த நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபங்க்ஷன் மெத்தடில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம டெஃப் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டெஃப். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 6 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 6 வேரியபிளை ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த வேரியபிளை நான் ஃபங்க்ஷன் மெத்தடில் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா செல்ஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த செல்ஃபில் வச்சு தான் நான் ஒவ்வொரு வேரியபிளுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா அக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டெஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது டெஃபினேஷன் கொடுக்கறதால ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதனால் டெஃப் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள் வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் சிம்பிள் 2 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டெஃப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா டோட்டல் ப்ரோக்ராமும் எரர் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டபுள் அண்டர்ஸ்கோர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறதால நான் இங்கே வந்து அதை ஷார்ட்டாக இனிட் அப்படின்ற கீவேர்டில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல் நேம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் வந்து ஃபங்க்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ இனிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டபுள் அண்டர்ஸ்கோர், இங்கே ஸ்பேஸ்லாம் கிடையாது, டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன நான் எடுத்துக்க போகிறேன்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் ஒரு வேரியபிளை. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து கோலன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கோலன் கொடுக்கும்போது இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி இங்கே கோலன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் அந்த செல்ஃப்ன்ற வேரியபிளில் நான் என்னென்னலாம் அக்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வேரியபிளை அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மொத்தமாக நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை அப்பர் கேஸ் இருக்குன்றது நமக்கு இப்போதைக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள் செல்ஃப் டாட் லோயர் கேஸ். ஸோ லோயர் கேஸும் எவ்வளோன்றது நமக்கு இப்போ தெரியாது. ஸோ அதனால் அதுவும் 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ சேம் ஓவல்ஸ் கான்சனன்ட்ஸ் ஸ்பேசஸ் ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் என்னன்றதும் நமக்கு இப்போதைக்கு தெரியாது இல்லையா. ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது நம்ம எம்டி அப்படின்றதால வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸில் ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் நேம் எடுத்துட்டோம், அதுக்குள்ளே ஃபங்க்ஷனை இனிஷியலைஸ் பண்ணுறோம். என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே நம்ம வேரியபிள் கூட ஒரு டாட் ஆப்ரேட்டரை அக்சஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0ன்றதை நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து லாஜிக் சின்டாக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் படிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த சாப்டர் நமக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு இந்த வேரியபிளுக்கும் நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம் ஃபங்க்ஷனில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரிங் என்னன்னே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ யூசர்கிட்டேருந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதால அதை நான் வந்து கெட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கெட் ஸ்ட்ரிங். ஸோ வேரியபிள் செல்ஃப்னு தான் நம்ம முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் செல்ஃப்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸோடைய நேம். ஸோ இந்த வேரியபிள் கூட நம்ம கிளாஸோடைய நேமை அக்சஸ் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணும்போது என்ன டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்ற டைப். ஒரு நம்பரை டைப் பண்ணும்போது இன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே எஸ்டிஆர் அப்படின்ற கீவேர்டில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் அது ஸ்ட்ரிங்குன்றது. ஓகே, அந்த எஸ்டிஆரை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதில் என்டர் ஏ ஸ்ட்ரிங். ஸோ யூசர்கிட்ட நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ண போகிறோம். அதனால தான் இதை கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கோலன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது 1 டேப் யூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதுக்குள்ளே அது தள்ளியிருக்கு. ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்க போகிறோம்னா கவுண்ட் அப்பர். ஸோ கவுண்ட் அப்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, கவுண்ட் அப்பர், கவுண்ட் லோயர், ஈஸ் லோயர், 2 லோயர், ஈஸ் அப்பர், 2 அப்பர், ஆல்ஃபா நியூமெரிக், அப்புறம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஓகே, ஸோ கவுண்ட் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணாலே டெஃப்ன்ற கீவேர்டு சொன்னாலே ஸோ அதை யூஸ் பண்ணணும். கவுண்ட் அப்பரில் செல்ஃப்ன்ற வேரியபிள் நான் எடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப் கவுண்ட் அப்பர் அப்படின்னும் போது கவுண்ட் அப்பர் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, கிவன் ஸ்ட்ரிங்கில் ஸோ எத்தனை வந்து அதாவது ஹவு மெனி அப்பர் கேரக்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் கவுண்ட் அப்பர் அப்படின்னு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். கவுண்ட் அப்பர் அப்படின்றது ஜாயின் பண்ணி நம்ம மர்ஜ் பண்ணி சேம் ஸ்ட்ரிங்காக கூட கொடுக்கலாம். ஸோ 2 ஸ்ட்ரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதால நான் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இல்லை அப்படின்னா அது 2 ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும், இல்லை 2 ஜாயின் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் பாருங்கள். இப்போ ஃபார் லூப் சிஹெச் நாம் கேரக்டரு நம்ம அப்பர் கேரக்டர் எத்தனை இருக்குன்னு செக் பண்ண போகிறதால நான் கேரக்டர் அப்படின்றதால சிஹெச்னு ஷார்ட்டாக நேம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் கேரக்டர் இன்னுன்றது கீவேர்டு உங்களுக்கே தெரியும். ஃபார் லூப்புக்குள்ளே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எந்த கேரக்டர் போய் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் தானே அக்சஸ் பண்ணுறோம் வேரியபிள். ஸோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னவா செக் பண்ண போகிறேன்னா நான் கொடுக்குற கேரக்டர் அப்பரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ சிஹெச் டாட் ஈஸ் அப்பர் இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஈஸ் அப்பர் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த கிவன் ஸ்ட்ரிங்கில் நம்ம செக் பண்ணுறது இஸ் அப்பரா அப்படி அப்பர் கேரக்டராக நம்ம செக் பண்ண போகிறோம். கேப் லெட்டரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நமக்கு ஆட் ஆகணும் அப்படின்றத அங்கே செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற அந்த வேரியபிளை செல்ஃப்ன்றதை ஒவ்வொரு இது கூடயும் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அப்பர் கேஸ் கூட ஆட் ஆகும். ஒன் கேரக்டர் இருக்குது அப்படின்னும் போது 1 கேரக்டர் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபார் லூப் அப்படின்னால ரிப்பீட்டடாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த கிவன் ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் அதை செக் பண்ணும். ஸோ இன்னொரு அப்பர் கேரக்டர் கிடைக்கும்போது ஸோ அது வந்து அந்த
செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னொரு டைம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கவுண்ட் அப்பர் அப்படின்றது கிளியராக இருக்கா? ஸோ இதே மாதிரியே தான் சேம் கவுண்ட் லோயர். ஓகேவா? ஸோ அதுலேயும் ஃபார் லூப். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இஃப் லூப். ஸோ ஃபார் லூப்லேயும் கேரக்டருக்கு சிஹெச் கொடுத்துருக்கோம் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே ஈஸ் அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ் லோயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ செல்ஃப் டாட் லோயர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது ஸோ சேம் லாஜிக். ஸோ மேலே அப்பர் கவுண்ட் அப்பர் அதில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, இந்த ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் ஈஸ் லோயர் ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஃபங்க்ஷன் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த சாப்டரை திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த மெத்தட் ஃபுல்லாகவே இது ஆக்சுவலாக இன்சைட் ஆஃப் த கிளாஸுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் மெத்தடில் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் மெத்தடில். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் மெத்தட் நல்லா கிளியர் ஆச்சுன்னா கிளாஸ் மெத்தட் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வவல்ஸ். ஸோ வவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டெஃப் கீவேர்டு நெக்ஸ்ட்டு கவுண்ட் வவல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ செல்ஃப்ன்ற ஏற்கனவே இருக்கிற வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளேயும் ஃபார் லூப்பு இஃப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் ஃபாரில் சிஹெச் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கேரக்டரு செல்ஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம ஃபார் லூப். ஸோ இஃபில் அந்த கேரக்டர் என்னென்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருவோம். இஃபில் சிஹெச் இன். ஸோ இன் ஃபங்க்ஷன் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துருக்குற இன் என்னென்னா நம்ம இன் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நாட் இன் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மெத்தட் இது. ஓகே, இதற்கு இஃப்ல பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் இன் ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த லாஜிக் மட்டும் கூட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து AEIOU. ஸோ அதான் வந்து வவல்ஸ் இல்லையா. ஸோ ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் சரி கேபிட்டலில் இருந்தாலும் சரி ஸோ நமக்கு வந்து AEIOU அப்படின்றது வவல்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நான் கேரக்டர் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் சிங்கிள் கொட்டேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு காமா ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ண முடியும் ஒவ்வொரு கேரக்டரும். ஸோ அதனால் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ கேரக்டருக்கு நம்ம ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ செல்ஃப் டாட் வவல்ஸ், ஒவ்வொரு வவல்ஸும் நமக்கு ப்ரோக்ராமில் ஆட் ஆகணுன்றதால ஸோ இந்த லாஜிக் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை வந்து கவுண்ட் வவல்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃப் கவுண்ட்ஸ் கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸும் சேம் அதே மாதிரி தான் வவல்ஸில் கொடுத்த மாதிரியே தான். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே இன் ஃபங்க்ஷன் இஃபுக்குள்ளே இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே இஃபுக்குள்ளே நாட் இன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வவல்ஸ் அப்படின்றதால AEIOU இருக்கணும் அப்படின்றதுக்காக இன். இதுவே வந்து நாட்டின்னு கொடுக்கும்போது AEIOU அதை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம கான்சனன்ஸாக நாம் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஸ்பேசஸ் கொடுக்கல இல்லையா. ஸோ ஸ்பேசஸ் கொடுக்கலன்றதால கான்சனன்ஸில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்றதையும் அது கூட ஆட் பண்ணிக்கும் கான்சனன்ஸ். ஓகே, சப்போஸ் எனக்கு ஸ்பேசஸ் வேணாம், நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னும் போது இந்த AEIOU இருக்கு இல்லையா. ஸோ யூக்கு பக்கத்தில் ஸோ கமா போட்டுட்டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம ஸ்பேசஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், அலாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேசஸை அது என்ன பண்ணிடும்னா இக்னோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கான்சனன்ட் கேரக்டர்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவுண்ட் ஸ்பேஸ். ஸோ கவுண்ட் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் அப்படின்றதுலாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுலேயும் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாரில் கேரக்டர் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இஃபில் பாருங்கள் கேரக்டர் ஈக்குவல் டு CH ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்து அதில் ஓப்பன் கொடுத்து, அதாவது ஓப்பன் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை என்க்ளோஸ் பண்ணுற கொட்டேஷன் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம அப்படியே நம்ம 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நடுவில் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணால் செல்ஃப் டாட் ஸ்பேசஸ். ஸோ எத்தனை ஸ்பேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போ இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் இது வரைக்கும் நம்ம கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்னால் என்னென்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்னு இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸ் மெத்தடையே நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ கிளாஸ் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா. அதனால் எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ் மெத்தடு. ஓகே, கிளாஸுக்கான மெத்தட் இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். ஸோ அதில் செல்ஃப்ன்ற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் செல்ஃப் டாட் கவுண்ட் அப்பர், செல்ஃப் டாட் கவுண்ட் லோயர், செல்ஃப் டாட் கவுண்ட் வவல்ஸ்,
செல்ஃப் டாட் கவுண்ட் கான்சோனன்ட் செல்ஃப் டாட் கவுண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 5 ஃபங்க்ஷனையும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷனையும் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் மேலே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நாம் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்பர், கவுண்ட் லோயர், கவுண்ட் வவல்ஸ், கவுண்ட் கான்சோனன்ட்ஸ், கவுண்ட் ஸ்பேசஸ்ன்றது எல்லாமே நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம விட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கான டெஃபினேஷனை போய் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணாது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அதனால் இந்த கான்செப்ட் நம்ம என்னென்னலாம் இந்த கிளாஸ் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அத்தனையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணால் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம எதெல்லாம் விட்டுறோமோ அதுக்கான டெஃபினேஷனை விட்டுட்டு பேலன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ ஸோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அதனால் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அதனால் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துட்டேன். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கான இங்கே மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேப்பா, இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கேன், டெஃப் யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் கோலன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேப் யூஸ் பண்ணணும். இந்த டேபை நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ பைத்தான் அப்படின்னாலே கண்டிப்பாக அதோட இன்டென்டேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கான்செப்டை புரியலைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு டேப் கொடுத்தோம் பாருங்கள், அதுதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த டெஃபுக்கு வருது. ஆனால் ஒவ்வொரு டெஃபுக்குள்ளேயும் நம்ம அடுத்தடுத்து டேப் கொடுப்போம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் பிரிண்டில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் அப்படின்னு நான் ஒரு டைட்டில் நீங்களே வேணாலும் ஸோ என்ன மெசேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த லைன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் %d வித்தின் கோர்ஸ்க்குள்ள %d கொடுத்துருக்கோம். இந்த %d ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நாம் கொடுக்குற நம்பர்ஸ், ஸோ நம்ம எத்தனை கொடுக்குறோம் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். அந்த டிஸ்பிளேக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் %d. d அப்படின்போது இன்டீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எஃப்னா ஃப்ளோட்டு, எஸ்னா ஸ்ட்ரிங், ஓகே, சீனா கேரக்டர். ஸோ அந்த மாதிரி %d போது இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை நமக்கு டிஜிட்ஸ் அப்படின்றதால d யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நமக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் நம்பரில் என்ன வரப்போகுது அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் %self டாட் அப்பர் கேஸ். ஸோ %self டாட் அப்பர் கேஸ்ன்றது நம்மளோட வேரியபிள் ஏற்கனவே நம்ம டிக்ளேர் பண்ணோம்லே அது. ஸோ % கொடுத்ததால அப்பர் கேஸ் எத்தனை இருக்கோ ஸோ அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனில் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கவுண்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதே மாதிரி தான் லோயர் கேஸ்லையும் %d லோயர் கேஸ் லெட்டர்ஸ்னும் போது செல்ஃப் டாட் லோயர் கேஸ் அப்படின்னும் போது ஸோ அதையும் என்ன பண்ணும் கவுண்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சேம் வவல்ஸ், சேம் கான்சனன்ட், சேம் அதே மாதிரி தான் ஸ்பேசஸ். ஓகே, ஸோ இங்கே %d ஸ்பேசஸ் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமாலாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ நான் வந்து அதில் கலர்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். இது க்ரீனில், அது பிளாக். ஸோ அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்படி க்ளோஸ் பண்ணோம், பக்கத்தில் கமா அதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய பிரிண்ட். ஸோ 5 என் ஃபங்க்ஷனுக்கும் 5 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் அது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் ஃபங்க்ஷன் மெத்தடை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம கிளாஸ் மெத்தடுக்கே வரப்போகிறோம். ஸோ கிளாஸோடைய நேம் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் மெத்தட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்ட ஸ்ட்ரிங் அப்படின்றது நான் இங்கே வந்து அதை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆப்ஜெக்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது கிளாஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நேமாக நான் இனிஷியலைஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேமை நான் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் எப்படி இருக்கணும்னா கிளாஸோடைய நேமுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் டெக்னிக் எல்லாமே நம்ம C++ல் படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கிளாஸோடைய நேம் எடுத்துக்கிட்டதால ஸோ அந்த ஸ்ட்ரிங்க்கு ரிலேட்டடாக ஒரு ஆப்ஜெக்ட் நேம் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் நேம் எஸ் அப்படின்னு எடுத்துகிறேன். ஸ்ட்ரிங்கோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ன்றதால நான் எஸ்ன்னு எடுத்துகிறேன். நம்ம வேறு நேம் கூட எடுத்துக்கலாம், பட் நான் ஈஸியாக இருக்கணும், ப்ரோக்ராம் லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதால நான் எஸ் அப்படின்னு எடுத்துகிறேன். ஓகே, அந்த எஸ் தான் நம்மளுடைய கிளாஸோடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அசைன் பண்ணுறேன். ஈக்குவல், ஸோ ரெண்டுமே சேம் அப்படின்றத ஈக்குவல் அப்படின்றதால அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் அசைன் பண்ணுறேன். அதை தான் எங்கள் கிளாஸ்க்கு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இதுலேருந்து டேப் கீழே எதுவுமே நம்ம ப்ரெஸ் பண்ணல, நேராக கிளாஸ்க்கு மெத்தடுக்கு நேராக கீழே சேம் லைனில் அங்கே இருக்கும் இன்டென்டேஷன். ஓகே, ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸோடைய நேம். ஆனால் அதை எதுக்கு அசைன் பண்ணுறேன், எஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஓகே, அதை ஸ்ட்ரிங்கை நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம அங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால தான் ப்ராக்கெட் போடுறோம். ஓகே, இந்த லைன் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். இங்கே எஸ் அப்படின்றது தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிளாஸ் மெத்தடில் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே,
இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆப்ஜெக்டோட டாட் அப்படின்ற அக்சஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன எஸ் டாட். இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம்னா 3 ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கிளாஸுக்கான ஃபங்க்ஷன்ஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம கெட் ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, யூசர்ட்டேருந்து நம்ம கெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங். அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ் டாட் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட் அப்பர், கவுண்ட் லோயர், கவுண்ட் ஸ்பேசஸ், ஸோ கவுண்ட் வவல்ஸ், கவுண்ட்ஸ் கான்சனன்ட்ஸ் சொல்லிட்டு 5 ஃபங்க்ஷன் எதில் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம். அந்த எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்டோட லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணணுன்றதில் டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், கெட் ஸ்ட்ரிங் யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் கிளாஸ் மெத்தட். எப்போவுமே யூசர்ட்டேருந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 3 கான்செப்டில் தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் லாஸ்ட் லைனில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு செமிகோலனோ இல்லை எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அந்த ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த லைனோட அது எண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்ட் ஸ்மால் லெட்டரில் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். கேப்ஸில் எடுத்தோம் அப்படின்னா கேப்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிளாஸ் மெத்தட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த அதாவது ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். அவுட்புட் பாருங்கள். ஸோ என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம அதான் மெசேஜ் கொடுத்துருந்தோம் கெட் ஏ ஸ்ட்ரிங்கில். ஸோ கெட் ஏ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருப்போம் பாருங்கள், என்டர் ஏ ஸ்ட்ரிங் கொடுத்தேன். அதில் நான் வெல்கம் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் இந்த வெல்கம் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுல ஸோ எத்தனை அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் எத்தனை லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பேசஸ் இருக்குன்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். அதுதான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா, த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் அப்படின்னு. அதுதான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் எத்தனை அப்பர் கேஸ் லெட்டர் இருப்பாங்க, வெல்கமில் டபிள்யூ கொடுத்துருக்கோம், டபிள்யூ கேப் லெட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் சி கேபிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் எஸ் கேபிட்டல். ஸோ 3 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இல்லாமல் ஸோ லோயர் கேஸ் லெட்டர்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 இருக்கும். அதே மாதிரி ஒவல்ஸ். ஸோ ஒவல்ஸில் AEIOU கொடுத்தோம். அதில் ஸ்மாலில் இருந்தாலும் கேப்ஸில் இருந்தாலும் அதை கவுண்ட் பண்ண சொன்னோம். ஸோ டோட்டலாக ஒவல்ஸ் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஸோ அதே மாதிரியே கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்கும். ஸோ இந்த கான்சனன்ட்ஸ் அந்த ஸ்பேசஸையும் ஜாயின் பண்ணி தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ 1 2 3 ஸ்பேசஸ்னால் அதையும் அது கூட ஜாயின். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெட்டர்ஸ் வருதுன்னா 17 வருது. நெக்ஸ்ட்டு ஸ்பேசஸ் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 ஸ்பேசஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.